நார்மல் மெஷின் யூஸ் பண்ணி எப்படி அழகான ஒர்க் போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் லேஷ் அண்ட் டஸ் உலகம். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன டிசைன் போடுறோமோ அதை நம்ம வரைஞ்செடுக்கலாம். இதுக்கு ஒரு ரஃப் பேப்பர் தான் எடுத்து வச்சுருக்கு. இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணி தான் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்தேன். ஃபஸ்ட்டு அவுட்லைனை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் கேப்பு விட்டு உள் பக்கமும் கட் பண்ணி எடுங்க. நமக்கு வெளிப்பக்கமும் உள் பக்கமும் வரைஞ்சி எடுக்கணும். அதனால தான் இது போல் நான் கட் பண்ணி எடுத்தேன். நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர்லேயே நீங்கள் இதை வரைஞ்சி எடுக்கலாம். நம்ம இதை அப்படியே வச்சு உள் பக்கமும் வரைஞ்சி எடுக்கணும், அதோட வெளி பக்கமும் வரைஞ்சி எடுக்கணும். பார்க்குறதுக்கு ஐ ஷேப்பில் இருக்கும். பாருங்கள், ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். நம்ம சேனலில் ஏற்கனவே நார்மல் மெஷின் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுற வீடியோஸ் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். அதே போல் ஈஸி ட்ரேசிங் மெத்தடும் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், அதுவும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒர்க்கு போடுறதுக்கு கோல்டு கலர் சரி த்ரெட் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம பாபின் கேஸில் போட்டு ஒரு இழுத்து பார்க்கணும். கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம அதை மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணலாம். போட்டுட்டு அதில் மேலில் உள்ள த்ரெட்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம லைட்டாக ஒரு ரொட்டேட் கொடுக்கணும். அப்போது கீழே உள்ள த்ரெட்டு வெளியில் வரும். அதை அப்படியே நம்ம பேக்கில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வரைஞ்சி வச்சுருந்த அந்த பேப்பரை நம்ம எந்த ப்ளவுஸில் ஒர்க் போட போகிறோமோ அதோட பேக் சைடில் தான் நம்ம அந்த பேப்பரை வைக்கணும். ரெண்டு பக்கமும் நம்ம பின் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இனி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த பேப்பர் மூவ் ஆகாது. அதுக்காக தான் நம்ம இனி இதில் ஸ்டிச் பண்ணும்போது 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ஒருக்கா ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை கட் பண்ணாமல் அதுக்கு மேலே அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். டர்ன் பண்ணுற இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிளாத்தை நீங்கள் நீக்கி விடுங்க. அப்போது கரெக்டாக வரும். ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு அந்த த்ரெட்டை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி எடுங்க. அப்போ நம்ம திருப்ப கோர்க்க வேண்டிய தேவையில்லை. இனி நம்ம உள் பக்கம் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இது போல் 2 தடவை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதுபோல் இந்த ஒர்க்கு ஹேண்டோட சென்டரில் தான் வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப மாடர்னாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான், கொஞ்சம் டைம் தான் ஆகும். இனி நம்ம பின் எடுத்துட்டு அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், எந்த ஒரு சுருக்கமுமே இல்லாமல் அழகாக இருக்கும். இதுபோல் நீங்கள் ட்ரை பண்ணி நீட்டாக வந்துருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது பார்க்குறவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா நிற்கிய த்ரெட் எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்குது. எந்த ஒரு சின்ன சுருக்கம் கூட இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இனி நம்ம இதில் நம்ம பீட்ஸ் ஒர்க்கு தான் கொடுக்க போகிறோம். இதில் 2 mm 3 mm 4 mmனு நமக்கு வெரைட்டியாக பீட்ஸ் கிடைக்கும். நம்ம அதை வாங்கி வச்சுட்டு இதில் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல தான் இந்த பீட்ஸ் கோர்க்கணும்னு இல்லை, அங்கேயும் இங்கேயும் மாட்டு நம்ம கோர்த்தெடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் 2 mm பீடு தான் யூஸ் பண்ணுறேன். சுகர் பீடு இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கேப்பு விட்டு விட்டு ஃபஸ்ட்டு நம்ம பீடு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். சுகர் பீடு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்படியே நம்ம இந்த டிசைன் ஃபுல்லுமே உள் பக்கம் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இதோட சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணாண்டாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியாட்டும் இருக்கும், அதிகமாட்டு டைமும் ஆகாது. நம்ம இந்த பீட்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் இடத்துல டியூப் பீடும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அப்போ இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இனி
4 mm பீடை நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். இருக்கிற கேப்பில் எல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். 4 mm பீடு, 3 mm பீடு எல்லாமே மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். எந்த அளவில் உங்களுக்கு ஃபில் பண்ண முடியுதோ அந்த அளவு நீங்கள் ஃபில் பண்ணி எடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கொஞ்சம் கேப் இருக்கட்டும், அது வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க்கு கொடுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து லைனிங் கிளாத்தில் தான் இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கிறேன். நீங்கள் வந்து சில்க் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லாராலையும் ஈஸியாக போடக்கூடிய ஒரு மாடல் தான். அதனால் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி இதுபோல் எந்த ஒரு கேப் இருந்தாலும் ஃபில் பண்ணி எடுக்கலாம். எல்லா சைஸில் உள்ள அந்த பால் பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாகிட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். கேப் இருக்கிற இடத்துலலாம் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அடுத்து நம்ம கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல டியூப் பீட் கூட அதில் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தான் இருக்கும். பாருங்கள், இவ்வளோ பண்ணும்போதே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து இதில் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். பாருங்கள், எங்கெல்லாம் கேப் இருக்கோ அதில் திலகம் ஷேப்பில் உள்ள ஃபிட்டிங் ஸ்டோன் தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். நீங்கள் B7000 க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் இதை வந்து ஒட்டிக்கோங்க. அப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒயிட் ஸ்டோன் உள்ளது நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கிராண்டாக இருக்கும். அதுபோல் கேப் இருக்கிற இடத்துல வந்து சாரியோட கலர்லேயே நீங்கள் ஸ்டோன் வந்து வைக்கலாம். அப்போ இன்னுமே கிராண்டாக இருக்கும். எல்லா கேப்பையும் நம்ம வந்து ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணலாம். ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற கேப்பில் வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கலாம். அப்போ இன்னுமே அந்த கேப்பெல்லாம் ஃபில் ஆகி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருந்துன்னா அதையும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபினிஷ் பண்ணுற பிறகு பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபினிஷ் பண்ணுற பிறகு இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.